கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தினுடைய 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவன் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து வருகிறோம். ஆகவே அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். மாறி வருகின்ற உலகம், கணினி மயமாக்கப்பட்ட உலகம், செல்போன் மயமாக இருக்கின்ற இந்த உலகத்திலே மற்றவர்களோடு பேச்சுவார்த்தை என்பது குறைந்து போன இந்த காலகட்டத்திலே இறந்த செய்திகளை கூட, துக்கமான செய்திகளை கூட நாம் ஃபோனில் விசாரித்துவிட்டு கடந்து போகக்கூடிய மக்களாக காணப்படுகிறோம். ஆறுதல் படுத்த வேண்டிய மக்கள் நேரில் சென்று ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக செல்போனை பயன்படுத்தி அதன் வழியாக நாம் ஆறுதல் படுத்த முயற்சிக்கின்றோம். வாழ்க்கையை எப்படியும் வாழலாம் என்று நினைப்பது உலக சிந்தை. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என வாழ்க்கையை நெறிப்படுத்துவது தெய்வீக சிந்தை. மாறி வரும் உலகில் நாமும் மாற வேண்டியது, ஓரளவாவது மாற வேண்டியது அவசியம் என்று நினைப்பது உலக சிந்தை. ஆனால் மாறாதவர் என் ஆண்டவர் என்பதை அறிந்து அவரில் நிலைத்து நிற்பது தேவ சிந்தை. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறது. அன்பானவர்களே, அற்புதங்கள், அடையாளங்கள், அற்புத கூட்டங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கின்ற, பெருகி கிடக்கின்ற இந்த காலங்களிலே அந்த கூட்டங்கள் எவ்வளவு கேலி கூத்தாக இருக்கிறது என்பதை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டுமானால், ஒரு தலைவலி சரியாகி விட்டது என்றவுடனே புகைப்படத்துடன் கூடிய ஒரு விளம்பரம் அங்கே செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தலைவலி, ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று புகைப்படத்திலே, அட்டை படத்திலே போட்டு அவர்கள் விளம்பரப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் நமது தேவன் அற்புதங்களின் தேவன் என்பதிலே மாற்று கருத்து எதுவும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அற்புதங்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கும் மிஷனரி பணிகளிலே அவர்கள் இது போன்ற விளம்பரங்களை செய்வதில்லை என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நமது சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு அற்புதத்தின் அலைகள். இதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்கள். இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு அற்புதங்கள் தேவை. அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் அற்புதங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அற்புதத்தை நாடுவதனுடைய நோக்கம் என்ன என்பதுதான் இன்றைய சிந்தனை ஓட்டமாக இருக்கிறது. அற்புதத்தை நாடுவதன் அல்லது தேடுவதனுடைய நோக்கம் என்ன? இந்த கேள்வியினூடாக நம்மளுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துவோம். முதலாவது, அற்புதங்கள் தேவ மகிமைக்காகவா அல்லது சுய மகிமைக்காகவா? இந்த கேள்வியிலேயே நாம் எதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். அற்புதங்கள் நடைபெறுவது தேவ மகிமைக்காகவா அல்லது சுய மகிமைக்காகவா? முதலாவது அற்புதத்தை ஆண்டவர் கானா ஊரிலே கல்யாண விருந்திலே செய்தார். கற்சாடிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீரை அவர் ரசமாக மாற்றி அங்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். அந்த நிகழ்த்தியதின் நோக்கம் என்னவென்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே,
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆக தேவனுடைய மகிமை அல்லது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக அற்புதத்தை செய்தார். அற்புத அடையாளங்கள் ரட்சிப்பை பற்றி சாட்சியிடுவதற்காக அங்கே நடத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அதிசயங்கள் மக்களின் கவனத்தை நற்செய்தியின் பக்கம் திருப்புவதற்காக அவைகள் செய்யப்படுகின்றன. உதாரணமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இங்கே அப்போஸ்தலர்கள் துன்பப்படுத்தப்படுகிற பொழுது அவர்கள் சிதறி போகிறார்கள். அப்போஸ்தலர் சிதறி போகிறார்கள். சிதறி போனதிலே அப்போஸ்தலனாகிய பிலிப்பு என்பவன் அங்கே சகரியா பட்டணத்திற்கு போகிறான். சமாரியாவில் உள்ள கிராமங்களுக்கு சென்று அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான். அப்படி சொன்ன பொழுது அவன் செய்த அற்புத அடையாளங்களை கண்டு மக்கள் ஒருமனப்பட்டார்கள். ஆக அவருடைய கவனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்காக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படுகின்றன. அதே போல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த அற்புதங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் கவனித்து வருகிறோம். அன்பானவர்களே, அற்புதங்கள் மக்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்குமாறு செய்வதற்காக நடத்தப்படுகிறது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமானால், யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். அவன் லாசரு என்பது அவனது பெயர். அவன் மரித்து போகிறான். மரித்து போனதுக்கு பின்பாக ஆண்டவர் அந்த காரியத்தை அறிந்து அந்த கிராமத்திற்கு வந்து 3 நாட்கள் கழித்து அவனை உயிரோடு கூட எழுப்புகிறார். அன்பானவர்களே, ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அழுகி நாற்றம் எடுக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அவனை உயிரோடு எழுப்பப்படும் பொழுது அவனுடைய தலை கட்டப்பட்டிருந்தது, கைகள் கட்டப்பட்டிருந்தது, கால்கள் கட்டப்பட்டிருந்தது. இதை கண்டு மக்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆக அற்புதங்கள் எதற்கு நடைபெறுகிறது என்றால், ஆண்டவர் பக்கம் மக்கள் விசுவாசம் வைப்பதற்காக அற்புதங்கள் செய்யப்படுகிறது. அற்புதம் செய்யும் செயலானது தேவன் கொடுத்த ஒரு வரம், அது மாறாதது என்பதினால் அதை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படி செய்வதால் நமக்கும் சாத்தானுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு பல காணொளிகள் அல்லது பல கூட்டங்களிலே நான் ஜெபித்தேன், ஆண்டவர் அற்புத விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி தன்னை மிகைப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய சுயநலத்திற்காக செய்வது சாத்தான் செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வாசியுங்கள் வெளிப்படுத்தினல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்களை வாசிக்கிற பொழுது, அன்றியும் மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை சாத்தானும் நடப்பிக்கின்றன என்பதற்கு இது சாட்சியாக இருக்கிறது. ஆக அற்புதங்கள் மனிதரால் மாத்திரமல்ல, அது சாத்தானாலும் அது செய்யப்படுகிறது. அதற்கு பின்பாக அவைகள் என்ன செய்கிறது என்றால், மக்களை பயமுறுத்துகிறது, மக்களை என்ன செய்கிறது, மோசம் போக்குகிறது என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. பாருங்கள், அப்ப அற்புதத்தை செய்வதன் வழியாக
அவைகள் மக்களை மோசம் போக்குகின்றன. சாத்தானும் அற்புதங்களை செய்கிறான். அவனது அற்புதங்கள் மக்களை மோசம் போக்குகின்றன, மக்களை தேவனை விட்டு திசை திருப்புகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள. ஆக சுய மகிமைக்காக அற்புதங்களை செய்கிறவர்கள் அல்லது அற்புதங்களை விளம்பரப்படுத்துகிறவர்கள் இதற்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. சுய மகிமைக்கென்று அற்புதங்களை செய்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தான் பெரியவன் என கருதுவார்கள், மக்களை ஆச்சரியத்திற்கு உட்படுத்துவார்கள், மக்களை தனக்கு செவி சாய்க்கும்படி வற்புறுத்துவார்கள், பணத்தினால் ஆவிக்குரிய உலகில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். இதன் மூலமாக மக்கள் தன்னை பின்தொடர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர்கள் விளம்பரப்படுத்துவார்கள். ஆனால் தேவ மனிதர்கள், தேவ மகிமைக்காக அற்புதத்தை செய்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், தங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பற்றி அவர்கள் மகிழ்வார்கள். ஒரு அற்புதம் நடந்துவிட்டால் அதன் வழியாக தன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைத்து அவர்கள் மகிழ்வார்கள். அற்புதங்கள் நடந்தாலும் சில வேளைகளில் மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அற்புதங்கள் சில வேளைகளில் அடிகளையும் சிறை தண்டனைகளையும் பெற்று கொடுக்கும் என்றும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். இது தேவ மகிமைக்கென்று அற்புதங்களை செய்யக்கூடிய மக்கள். ஆக அன்பானவர்களே, அற்புதங்கள் என்பது தேவனுடைய மகிமைக்காக, சுய மகிமைக்கு அல்ல என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, அற்புதங்கள் மூலம் உண்மையான தேவைகள், அதாவது ரியல் நீட்ஸ் சந்திக்கப்படுகின்றனவா அல்லது வெளிப்புறத்தில் உணரப்படுகிற தேவைகள் சந்திக்கப்படுகிறதா என்பதை யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுத்தார். அப்பங்களை மீன்களாக பெருக்கி அதை ஆயிரங்களுக்கு கொடுத்தார். ஆகவே அவர் பின்னாலே ஒரு கூட்ட ஜனங்கள் எப்பொழுதும் திரிந்து கொண்டே இருந்தன. அவைகள் சோற்று பட்டாளம் என்று நாம் அதை வர்ணிக்கலாம். ஆகவே இந்த அற்புதங்களை கண்டு, அடையாளங்களை கண்டு ஆண்டவருக்கு பின்பாக ஒரு கூட்ட ஜனம், அதைத்தான் நான் சொன்னேன், சோற்று பட்டாளம். உணவுக்காக ஆண்டவரை சுற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்லி அது ஆச்சரியப்பட்டு அவர் பின்னால் போகலை. அதன் மூலமாக தனக்கு உணவு கிடைக்கிறது என்று சொல்லி அவர்கள் போனார்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த கூட்டத்திற்கு அற்புதம் நடந்தது பற்றி ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த அற்புதத்தினால தேவ மகிமை வெளிப்பட்டதா என்ற ஒரு சிந்தையும் அவரிடத்தில் இல்லை. நமக்கு அப்பம் கிடைச்சது, நமக்கு உணவு கிடைச்சது, நமது தேவை சந்திக்கப்பட்டது என்று அவர்கள் கருதினார்கள். இப்போ நம்ம காரு, வீடு, பங்களா இப்படியெல்லாம் வாங்குகிறோம். இவைகள் நம்மளுடைய வெளிப்புறத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் மெய் தேவைகள் என்னவென்று சொன்னால், அது ஆண்டவருடைய அல்லது நம்மளுடைய முழுமையான உள்ளார்ந்த மனதிலே ஆண்டவருடைய அற்புதம் நடைபெறுகிறதா என்பதுதான் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதிலே சந்தேகமில்லை. அன்பானவர்களை, மீண்டும் சொல்கிறேன், நமது வசதி வாய்ப்புகள் எல்லாம் அது வெளிப்புறத்தினுடைய தேவைகள். நமக்கு அவசியம் தேவைதான். கார் வேண்டுமானால் நிச்சயமாக வேண்டும், வீடு வேண்டுமானால் நிச்சயமாக வேண்டும், உணவு மற்றும் எல்லா காரியங்கள், ஆடைகள், அணிகலன்கள் இவைகளெல்லாம் நமக்கு தேவையானவைகள் தான். இவை சந்திக்கப்படுகிறது என்று சொன்னால் இவை வெளிப்புறத்தினுடைய தேவைகள் நமக்கு சந்திக்கப்படுகிறது. உள்ளான மனிதனில் அல்லது உள்ளான மனிதனுடைய ஏக்கம், ஆத்துமாவில் உள்ள காரியங்கள் சந்திக்கப்படுகிறதா என்று சொன்னால் அதுதான் உண்மையான
சந்திப்பாக தேவையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு அவிசுவாசி ஒருவர் அற்புத சுகம் பெறும்போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதால் தான் அது முழுமையான அற்புதமாக இருக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு அவிசுவாசி என்பவர் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறார் என்றால் அதே வேளையில் அவர் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமையான அற்புதமாக இருக்க முடியும். நோய் என்பது வெளிப்புறத்தில் உணரக்கூடிய ஒரு தேவை. எனக்கு உடல்நிலை சரியில்லை, இவை எனக்கு சரியாக வேண்டும் என்று சொன்னால் அது வெளிப்புறத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதே வேளையிலே நான் உள்ளான மனிதனில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் உண்மையான தேவையாக இருக்க முடியும். அதுவே உண்மையான அற்புதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவேதான் தனக்கு பசித்த போது கல்லை அப்பமாக மாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதை என்ன செய்து விட்டார்? ஆண்டவர் மறுத்து விட்டார். இதே கற்களினால் ஆபிரகாமின் பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று அவர் சவாலிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே இஸ்ரவேலின் புறத்தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்திக்கப்பட்டன. வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது, காற்றின் மூலம் காடைகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டன, கண்மலையில் தண்ணீர் அங்கே வற்றாது அவர்களுக்கு கிடைத்தது, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை, பழையதாக அவளுடைய ஆடைகள் ஆகவில்லை, தேயாத செருப்புகள் என்று அனைவருக்கும் அன்றாடம் அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களோ கடவுளால் ஆலோசிக்கப்பட்டார்கள், அருவருக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய புறத்தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்பட்டதை தவிர உள்ளத்தின் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. உள்ளம் ரட்சிப்புக்குள்ளாக வரவில்லை, உள்ளம் பரிசுத்தத்திற்காக வரவில்லை. ஆகவே புறத்தோற்றத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதோடு நிறுத்தி கொண்டார்களே தவிர உள்ளத்தின் தேவைகளை ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவரால் அவர்கள் அருவருக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அற்புதத்தை எந்த நிலையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அற்புதம் நடைபெறுகிறது என்றால் என்னுடைய ஜெபத்தினால் ஆனது என்று சொல்லி சுய மேன்மையை, சுய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் அற்புதத்தை செய்துவிட்டு இது ஒருவனுக்கும் சொல்லாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் ஏன் நம்மளுடைய சுய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும்? தேவ மகிமைக்கென்று அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவ மகிமைக்காகவே அற்புதங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, சத்தியத்தின் பக்கமாக, வசனத்தின் பக்கமாக மக்கள் மனம் திரும்ப வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, அற்புதம் நடைபெறுவதன் வழியாக ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பதற்காக அற்புதம் நடைபெற வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணாவிட்டால் இந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி. ஆக இவைகளெல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்கென்று, நம்மளுடைய சுய மகிமைக்கு அல்ல. அதே போல வெளித்தோற்றத்தின் தேவைகள் சந்திக்கப்படலாம், ஆனால் உள்ளான மனிதன் ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதுதான் உண்மையான அற்புதம் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட அற்புத அலைகள் நம்மளுடைய வாழ்வில் நடைபெற நம்மை ஒப்படைப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதத்தின் அலைகள் என்ற தலைப்பின் வழியாக சிந்திக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து பிறந்தவைகள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதம் செய்வது கர்த்தருடைய காரியம். அது அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வரம். அதை ஒரு காலத்திலும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை, மாற்றிக்கொள்வதில்லை ராஜா. ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் தேவ மகிமைக்கென்றும் உள்ளான மனிதனிலே அந்த அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்றும் நாங்கள் கண்டுகொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய வாழ்விலே
அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவரே வெளித்தோற்றத்தின் பக்கத்தில் மாத்திரமல்ல, உள்ளான மனிதனிலும் அந்த அற்புதங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.